கிறிஸ்தவர்களின் புனித வெள்ளியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் மீனவ கிராமத்தில் உள்ள புனித தோமையார் ஆலயத்தில் சிலுவையில் அறையப்பட்டு உயிரிழந்த இயேசு கிறிஸ்துவின் உடல் அடக்கம் செய்வதற்காக எடுத்துச் செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை தொட்டு வணங்கி சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே விவசாயிக்கு மின் இணைப்பு வழங்காமல் மின் கட்டணம் வசூல் செய்த மின்சாரத்துறையினரின் செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து பாதிக்கப்பட்ட விவசாயி சுப்பிரமணி மின்சாரத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபொழுது அவர்கள் அலட்சியமாக பதிலளித்ததாகவும், மின் இணைப்பை வழங்காமல் பனைமரத்தில் மின் கம்பிகளை கட்டிவிட்டு சென்றதாகவும் வேதனை தெரிவிக்கும் அவர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து பேட்டியளித்துள்ளார். அப்ளை எல்லாம் இதாச்சு. அப்புறமா கம்பம் நட்டாங்க. கம்பம் நட்டு சர்வீஸே கொடுக்காத பில் வந்திருக்கு. அப்புறமா அது சர்வீஸ் இது ஃபஸ்ட்டு 5 kV வாட்ஸ் வேணுன்ட்டு 20,000 ரூபாய் கட்டினேன். அப்புறமா ஒரு இது எஸ்டிமேட் போட்டாங்க. எஸ்டிமேட் போட்டு ஒரு கம்பத்துக்கு 24,000 ரூபாய் வருது, இது வர ரோட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு காசு அது கட்டிட்டேன். அதுக்கப்புறமா சர்வீஸே கொடுக்கல, ஆனால் பில் வந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே தனியார் மருத்துவமனையில் ஏற்கனவே பயன்படுத்திய குளுக்கோஸ் பாட்டில் மற்றும் வேறொருவருக்கு பயன்படுத்திய ஊசியை சிகிச்சைக்காக வந்த சிறுவனுக்கு மருத்துவமனை நிர்வாகம் செலுத்தியதாக பெற்றோர்கள் சுகாதாரத்துறையினருக்கு புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் இதை பற்றி மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டால் அலட்சியமாக பதிலளிப்பதாகவும், மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் புகார் தெரிவித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். உடம்பு சரியில்லை, நேற்று ஈவினிங் டாக்டர் கிட்ட பார்த்துட்டு போனோம். நேற்று ஈவினிங் ஃபீவர் அதிகமாக இருந்துன்னு சொல்லிட்டு ட்ரிப்பு போட்டாங்க. ட்ரிப்பு போட்டது 100 ml இருந்தது. 100 ml 40 ml தான் போடணும், மீதி நாளைக்கு போடணும்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு போடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் காமிச்சோம். இன்னைக்கு ஈவினிங் காமிச்சதுல அந்த ட்ரிப்ஸு க்ளோஸ் பண்ணிட்டோம் சார். அந்த ட்ரிப்ஸு க்ளோஸ் பண்ணதுனால வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டோம் டாக்டர் கிட்ட. ப்ராப்ளம் வராதுன்றாங்க. என்ஓசி கேட்டால் அது இல்லை, நாளைக்கு மார்னிங் வாங்கிக்கோங்க சொல்கிறாங்க. அதுக்குள்ளே குழந்தைக்கு எதனா ஆனால் யார் பொறுப்புன்னு கேட்குறோம். மதுராந்தகம் வட்டத்திற்குட்பட்ட கீரல்வாடி, புளியர்ணக்கோட்டை, ஜமீன் எண்டந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழ்நாடு கட்டுமான உடல் உழைப்பு தொழிலாளர் நல மத்திய ஐக்கிய சங்கம் சார்பில் கிளை சங்க பெயர் பலகைகள் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் ML ராஜசேகர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய பின்பு நகரம், பேரூர், ஊராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் உறுப்பினர் சேர்க்கை தீவிரப்படுத்த வேண்டும் என முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் காந்தி சிலை முன்பு 3+1 ஆட்டோ மற்றும் அனைத்து வகையான ஓட்டுநர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். CNG ஆட்டோக்களுக்கு புதிய அனுமதி சீட்டு வழங்கக்கூடாது என்றும், CNG ஆட்டோக்களுக்கு புதிய அனுமதி சீட்டை அதிக விலைக்கு விற்பனை செய்து மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் நகராட்சி 35வது வார்டு சேவா பாரதி நகரில் குடித்தண்ணீர் கேட்டு பெண்கள் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டக்காரர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் பெண்கள் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள டாஸ்மாக் கடையை உடைத்து 25 மது பாட்டில்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். மேலும் டாஸ்மாக் கடையில் இருந்த CCTV கண்காணிப்பு கேமராக்களை உடைத்து ஹார்ட் டிஸ்கை எடுத்துச் சென்றும் தடயம் தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மிளகாய் பொடியையும் தூவி சென்றுள்ளனர். இதுகுறித்து கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வீட்டின் வளாகத்திற்குள் புகுந்து இரும்பு பொருட்களை திருடி செல்லும் பெண்கள் குறித்தான CCTV காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. மேலும் 2வது முறையாக இதுபோன்று பெண்கள் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார்கள் எனவும், இதுபோன்ற திருட்டு சம்பவங்களில் ஈடுபடும் பெண்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்லடம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர்.
ஒரு காலை இழந்த மாற்றுத்திறனாளி நீச்சல் வீராங்கனை இலங்கை தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை 11:05 நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார். அதேபோல மற்றொருவரான மாற்றுத்திறனாளி பல்கா கணேஷ் தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை 10:30 நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார். காஞ்சிபுரம் மாநகர திமுக சார்பில் 12 இடங்களில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளரும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர், மேயர் மகாலட்சுமி, மாநகர திமுக செயலாளர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள், குளிர்பானங்கள், இளநீர், நுங்கு, பிஸ்கெட், மோர் உள்ளிட்டவைகளை வழங்கினர். தென்காசியில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தின் முன்பு இருக்கும் பா. சிவந்தி ஆதித்தனாரின் 12வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு பொதுமக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசிய லூர்து நாடார், புதிய பேருந்து நிலையத்திற்கு டாக்டர் பா. சிவந்தி ஆதித்தனாரின் பெயரை வைக்க வேண்டும் என தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்தார். திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தாம்பரத்தில் இருந்து காஞ்சிபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை முந்துவதற்கு முயன்றபோது வாகன கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் அவர் மீது அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் இளைஞர் மதியழகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்து குரோம்பேட்டை போக்குவரத்து போலீசார் அரசு பேருந்து ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை எண்ணூரில் தன்னுடன் சேர்ந்து வாழ மறுத்த இளம்பெண்ணை அடித்து துன்புறுத்திய ஜிம் ட்ரைனரான பிரேம் கிஹி என்பவரை போலீசார் கைது செய்தனர். கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்த பெண்ணிடம் தனக்கு திருமணமானதை வெளிக்காட்டாமல் ஏமாற்றி திருமணம் செய்து கொண்ட பிரேம் கிஹியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.